டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு. அரசினர் தோட்டம் அங்க ரயில் நிலையத்துக்கு வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு அதிகாரிகள் பூங்கொத்து கொடுத்து உற்சாகமாக வரவேற்ற காட்சிகளை பார்த்தோம். அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள்லாம் முதலமைச்சர் விஜய் வர்றாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே மக்கள் ஆர்வமாக செல்ஃபோனு கையுமா வந்துட்டாங்க. முதல்வர் விஜய் அவர்களோட செல்ஃபி எடுக்கணும், அவரை ஒரு புகைப்படம் எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட மக்கள் அங்கே குழுமி இருக்கக்கூடிய காட்சிகளையும் சாலை இரு மார்க்கத்திலும் குழுமி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மளால் பார்க்க முடியுது. அதிகாரிகள் மகிழ்ச்சியோட அவரை ஆய்வுக்காக வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்களை பூங்கொத்து கொடுத்து வரவேற்றிருக்காங்க. இன்னும் சிறிது நேரத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் மெட்ரோ ரயிலில் பயணம் செஞ்சு பொதுமக்களுடைய குறைகளை கேட்டறிஞ்சு மெட்ரோ பணி தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்ளவிருக்காரு. தாய்மானவன், நம்ம நீங்கள் தொடர்ந்து நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. இதில் இந்த ஆய்வில் இடம்பெறக்கூடிய முக்கிய அம்சங்கள் என்ன? ஏன்னா பொது போக்குவரத்தை இன்னும் எளிமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக முதல்வர் அவர்கள் அறிவுறுத்தல் வழங்கவிருக்காரா? இன்னும் என்னென்ன மாதிரியான ஆலோசனைகள் எல்லாம் முதல்வர் அதிகாரிகளுக்கு வழங்க வாய்ப்பு இருக்கு? கூடுதல் தகவல்களை தாங்க. சென்னையில ஏற்கனவே இந்த பொது போக்குவரத்தை எளிமைப்படுத்தக்கூடிய வகையில பல்வேறு முன்னெடுப்புகள் என்பது எடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பா ஒருபுறம் மாநகர போக்குவரத்து கழகம், மறுபுறம் மெட்ரோ ரயில் நிர்வாகம், அடுத்தது புறநகர் மின்சார ரயில்கள் மற்றும் சாலை போக்குவரத்து என அனைத்தையுமே ஒருங்கிணைக்கக்கூடிய வகையில சென்னை ஒருங்கிணைந்த போக்குவரத்து குழுமம் கும்தா என்பது பல்வேறு பணிகள் மற்றும் முன்னெடுப்புகளை எடுத்து வராங்க. குறிப்பா பொதுமக்கள் பெருவாரியாக கூடக்கூடிய பகுதிகள், குறிப்பாக கிண்டி, பாரிமுனை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பப்புகள் அமைக்கப்பட்டு அந்த பகுதியில பாதுகாப்பு பணிகள் என்பது தீவிரப்படுத்தப்பட்டு அந்த பகுதிகளில் பல்வேறு கட்டுமானங்கள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. உதாரணமாக எளிதாக சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதியில் இருந்து வரக்கூடிய நபர்கள் ஒரு பகுதியில் இருந்து இன்னொரு பகுதிக்கு செல்வதற்கும், ஒரு போக்குவரத்து திட்டத்தில் இருந்து இன்னொரு போக்குவரத்து முறைக்கு மாறுவதற்கும் ஏற்ப பல்வேறு முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அப்படிப்பட்ட நிலையில தான் தொலைநோக்கு திட்டம், அதாவது காமன் மொபிலிட்டி பிளான், காம்ப்ரஹென்சிவ் மொபிலிட்டி பிளான் என்ற அடிப்படையில வரும் நாட்கள்ல சென்னைக்கான மாநகருக்கான அந்த போக்குவரத்து திட்டத்தை மேலும் தீவிரப்படுத்தக்கூடிய வகையிலும் மேலும் எளிமைப்படுத்தக்கூடிய வகையிலும் பல்வேறு முன்னெடுப்புகள் இந்த பொது போக்குவரத்து துறைகளின் தரப்புல மேற்கொள்ளப்பட இருக்கிறது. அந்த பணிகள் எல்லாம் எப்படியாக இருக்கிறது, அந்த பணிகள்ல என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வர வேண்டும் என்பது தொடர்பான விஷயங்கள் எல்லாம் விவாதிப்பதற்காகத்தான் நந்தனத்தில் இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் தலைமை அலுவலகத்திற்கு விஜய் அவர்கள் வருகை தருவார். விஜய் அவர்கள் வருகை தந்த பிறகாக முதலமைச்சர் விஜய் இங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளோடு பல்வேறு விஷயங்களை ஆய்வு செய்ய இருக்கிறார். குறிப்பா சென்னை மெட்ரோ ரயிலுடைய 2வது கட்ட திட்ட பணிகள் 118 கிலோமீட்டர் தொலைவுக்கு 3 வழித்தடங்கள்ல மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மாதவரம் திருச்சேரி, மாதவரம் சோழிங்கநல்லூர், பூந்தமல்லி கலங்கரை விளக்கம். இந்த குறிப்பிட்ட இந்த பகுதிகளுடைய கட்டுமான பணிகள் எப்படியாக இருக்கிறது, எப்போது இந்த திட்டப்பணிகள் அனைத்தும் நிறைவு பெற இருக்கிறது, வரும் நாட்கள்ல ஏற்கனவே சென்னை மெட்ரோ ரயிலுடைய முதற்கட்ட திட்டம், அதாவது சென்னை விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கத்திற்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வருவதற்கு தேவையான விரிவான சாத்தியக்கூறு அறிக்கை தயாரிக்கப்பட்டு மத்திய அரசிடம் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. இன்னும் மத்திய அரசு அதற்கான ஒப்புதலை அளிக்காத நிலையில் அதற்கான நிதி பங்களிப்பும் கிடைக்கப்பெறாத ஒரு சூழல்ல அடுத்த கட்டமாக அந்த பணிகளை எப்படியாக முன்னெடுக்க வேண்டும், மத்திய அரசிடம் எத்தகைய அழுத்தங்களை முன்னெடுக்க வேண்டும் என்பது தொடர்பான பல்வேறு விஷயங்களை முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆலோசிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம அண்மையில கோவை மற்றும் மதுரை ஆகிய மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு 2வது முறையாக திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு மத்திய அரசுக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருந்த ஒரு சூழல மத்திய அரசுடைய நகர்ப்புறத்துறை அதற்கு சரியான பதிலை அளிக்கவில்லை. அந்த துறையின் தரப்புல இந்த இரு நகரங்களுக்குமே மெட்ரோ ரயில் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை மீண்டும் பதிலாக வழங்கியிருக்கக்கூடிய நிலையில் வேறு என்ன மாறுதல்களை மேற்கொள்வது, அடுத்த கட்டமாக இந்த இரு நகரங்களுக்கும் அந்த மெட்ரோ ரயிலை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பது தொடர்பான விஷயங்களையும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்றைய கூட்டத்தின் மூலமாக விவாதிப்பதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் இருக்கிறது. இவை தவிர்த்து அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல, அடுத்தடுத்த ஆண்டுகள்ல மெட்ரோ ரயில் கட்டமைப்புகளை எப்படியாக பலப்படுத்த வேண்டும் என்பது தொடர்பான விஷயங்களையும் நந்தனத்தில் இருக்கக்கூடிய இந்த தலைமை அலுவலகத்துல முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதிகாரிகளோடு ஆலோசனையில ஈடுபடுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. அதற்கு முன்னதாகத்தான் தற்போது சென்னை ஓமந்துரா அரசினர் பன்னோக்கு மருத்துவமனை வளாகத்தில் இருக்கக்கூடிய ஓமந்துரா அரசினர் தோட்டம் மெட்ரோ ரயில் நிலையத்தில் இருந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் தற்போது நேரடியாக நந்தனம் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு மெட்ரோ ரயில்ல பயணம் மேற்கொள்கிறார். இந்த மெட்ரோ ரயில்கள்ல பயணம் மேற்கொள்ளக்கூடிய பயணிகளிடம் தற்போது நிறைகளையும் குறைகளையும் அவர் கேட்டறிந்து வருகிறார். இன்னும் சில நிமிடங்கள்ல தற்போது மெட்ரோ ரயில் பயணத்தை முடித்துக் கொண்டு அவர் வெளியே வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது.
நந்தனம் மெட்ரோ ரயிலுடைய நுழைவாயில்ல இங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர் மற்றும் இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய கான்வாய் வாகனம் தயார் நிலையில வைக்கப்பட்டிருக்கிறது. கான்வாயில ஏறி அவர் அருகாமையில் இருக்கக்கூடிய 100 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்திற்கு வருகிறாரா அல்லது நீண்ட நேரமாக இந்த பகுதியில சாலையினுடைய இருபுறத்திலும் முதலமைச்சரை பார்வையிடுவதற்காக இங்கு ஏராளமானோர் கூடியிருக்கிறாங்க. அருகாமையில் இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தை சேர்ந்த இளம் பெண்கள், இளைஞர்கள் பலருமே முதலமைச்சரை பார்க்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய பணிகளை எல்லாம் புறக்கணித்து விட்டு நீண்ட நேரமாக இந்த பகுதியில காத்திருக்கிறாங்க. அவர்களை பார்வையிடக்கூடிய வகையிலும் அவர்களுக்கு ஒரு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கக்கூடிய வகையிலும் முதலமைச்சர் சாலையில் நடந்து வருவாரா என்ற ஒரு கேள்விகளும் எழுந்திருக்கிறது. அதற்கான பதில் இன்னும் சில நிமிடங்கள்ல தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய அந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையில முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேரில் ஆய்வு மேற்கொண்ட போது கொட்டும் மழையில முதலமைச்சரை பார்ப்பதற்காக சாலையில நீண்ட நேரமாக பொதுமக்கள் காத்திருந்தாங்க. அவர்களுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையிலும் அவர்களுக்கு தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலும் முதலமைச்சர் தன்னுடைய கான்வாய் வாகனத்தை நிறுத்திவிட்டு நடந்து சென்று அவர்களுக்கு கையசைத்து உற்சாகமாக அவர்களுக்கு தன்னுடைய நன்றிகளை வெளிப்படுத்தினார். அத்தகைய முன்னெடுப்பை முதலமைச்சர் விஜய் இந்த முறையும் எடுப்பாரா என்ற ஒரு எதிர்பார்ப்புல இங்க இருக்கக்கூடிய பார்வையாளர்கள் காத்திருக்கக்கூடிய சூழலை பார்க்க முடிகிறது. தற்போதைய நிலையில அரசினர் தோட்டம் வளாகத்தில் இருந்து மெட்ரோ ரயிலில் பயணித்து தற்போது நந்தனம் நோக்கி முதலமைச்சருடைய அந்த மெட்ரோ ரயில் முதலமைச்சர் பயணிக்கக்கூடிய அந்த மெட்ரோ ரயில் என்பது வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இந்த மெட்ரோ ரயிலை பொறுத்த மட்டும் விம்கோ நகரில் இருந்து விமான நிலையம் செல்லக்கூடிய மெட்ரோ ரயிலாக இருக்கக்கூடிய நிலையில் குறிப்பிட்ட இந்த வழித்தடத்துல பொதுமக்களிடம் தங்களுடைய பயணிகளிடம் தங்களுடைய குறைகளையும் நிறைகளையும் முதலமைச்சர் கேட்டறிந்தார். தொடர்ந்து இன்னும் சில நிமிடங்கள்ல முதலமைச்சர் வெளியே வர இருப்பதாக நம்மால் அறிய முடிகிறது. நன்றி தாய்மானவன். டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி, உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு.